ஜோதிட ஷைனிங் ஸ்டார் சாட் ஜிபிடி நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கு 2026 ஆண்டில் பொது கொலங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். பண விடயத்தில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியத்தில் நல்ல நிலை ஆகியவை இருக்கின்றன. சில சவால்கள் வந்தாலும் அவற்றை சமாளிக்க முடியும். மொத்தம் பார்க்கும்போது இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு மிக சாதகமான ஆண்டாக இருக்கும். 2026 ஆண்டில் வெளிநாட்டு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக வரும். சரியான நேரத்தில் முயற்சி செய்தால் வெளிநாட்டில் படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசிக்கான 2026 ஆண்டில் கடன் கொடுப்பதற்கு முன்னே சில கவனங்கள் இருக்க வேண்டும். பொதுவாக கடன் திரும்ப பெறும் வாய்ப்பு நல்லதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சின்ன சவால்கள் உண்டாகலாம். அப்படியானால் கடன் கொடுக்கும் போது நம்பிக்கையும் பாதுகாப்பும் முக்கியம். தனுசு ராசிக்கான 2026 ஆண்டில் குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை உற்சாகமாகவும் அமைதியாகவும் இருக்கும். உறவுகளில் நல்ல புரிதல், ஒத்துழைப்பு இருக்கும். மேலும் சில சிறப்பு தருணங்களும் உண்டு. சின்ன சவால்கள் இருந்தாலும் அவற்றை எளிதாக சமாளிக்க முடியும். மொத்தமாக பார்த்தால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. விஷ்ணு பகவானை வழிபடுவது நல்ல பரிகாரம். அவரின் அருள் மற்றும் பாதுகாப்பு அதிகரிக்கும். அதற்கு கூடுதலாக தினமும் வெள்ளை நிற பூக்கள் அர்ப்பணித்தல், சுந்தரகாண்டம் படிப்பது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசிக்கான 2026 ஆண்டில் மொத்தமாக சொன்னால் சுமார் 80% சாதகமான பலன்கள் இருக்கும். மேலும் சுமார் 20% சவால்கள் இருக்கலாம். ஆகவே மொத்தத்தில் 80% நல்லதையும் 20% சவால்களையும் கொண்டிருக்கிறது. ஆஸ்ட்ரோ மாஸ்டர் ஜெமினி நீங்க சொல்லுங்க, மகர ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பான பலன்களை தரும். உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். தொழில் துறையில் பெரிய மாற்றங்கள் நிகழும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை மேம்படும். சேமிப்புக்கான வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்திலும் சந்தோஷம் நிறைந்திருக்கும். ஆரோக்கியமும் மேம்படும். மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பாகவே இருக்கும். புதிய வருவாய் வழிகள் திறக்கும். சேமிப்புக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இருப்பினும் சில பெரிய செலவுகளும் ஏற்படலாம். எனவே வரவுக்கேற்ப செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. திட்டமிட்டு செய்வற்றா நிதி நிலைமையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மகர ராசிக்கு குடும்ப ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். அன்பரே, சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் ஒற்றுமையே நிலைக்கும். ஒருவருக்கொருவர் புரிதல் மேம்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகளும் உள்ளன. குடும்ப சபைகளுடன் போதுமான நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும். 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு வீடு, மனை வாங்கும் யோகம் பிரகாசமாக இருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வண்டி, வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கூடும். மகர ராசிக்கு உரிய தெய்வம் சனி பகவான். எனவே சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். சனி காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதும் எள் தீபம் ஏற்றுவதும் வாழ்வில் வெற்றியை தேடித்தரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும் தானம் செய்வதும் நற்பலன்களை கூட்டும். மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஓவரால் சுமார் 75% பலன்களும் 25% பலன்களும் கலந்திருக்கும் படியாக இருக்கும். கடின உழைப்பு மற்றும் திட்டமிடுதல் வெற்றியை தேடித்தரும். நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லுங்கள். அனைத்தும் சுபமாகும். ஓவராலா இந்த 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம ஏ சொல்லியிருக்கு. இது முழுக்க பிரபல ஜோதிடர்கள் சொன்ன கருத்துக்களை அடிப்படையா வச்சு நம்ம ஏ ஜெனரேட் பண்ண ஒரு தகவல் தான். துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தை வச்சு பிரபல ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.